அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதானவுக்கு போலீஸ் பாதுகாப்பு. நாமல் ராயபக்சவின் உயிருக்கு ஆபத்து, சந்தேகிக்கும் மொட்டு கட்சி தரப்பு. ஹயஸ் வாகன விபத்தில் சாரதி பரிதாப உயிரிழப்பு. மட்டுவில் கைவிடப்பட்டிருந்த 2 கைக்குண்டுகள் மீட்பு. இலங்கையில் சிறுவர்கள் திறன்பேசி பயன்படுத்துவதற்கு தடை. ஹெஹல் பத்ரே பத்மேவின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய அரசாங்கம் தீர்மானம். காங்கேசன்துறை நாகப்பட்டினம் கப்பல் சேவை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. யாழில் அதிரடியாக கைதாகும் திடீர் பணக்காரர்கள், சொத்துக்கள் முடக்கம், தீவிரமடையும் விசாரணை. தொடர்வன விரிவான செய்திகள். ஐக்கிய மக்கள் சக்தியின் களுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதானவுக்கு ஏற்பட்டுள்ள உயிர் அச்சுறுத்தலை கவனத்தில் கொண்டு அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. போலீஸ் மா அதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் அவருக்கு பாதுகாப்பு வழங்க 2 போலீசார் நியமிக்கப்பட்டுள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதான தனக்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதன் காரணமாக பாதுகாப்பு வழங்குமாறு சபாநாயகர் மற்றும் போலீஸ் மா அதிபரிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். அதன் அடிப்படையிலேயே தற்போது அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்சவின் உயிருக்கு இந்த அரசாங்கத்தினால் ஆபத்து ஏற்படுவதற்கான திட்டம் உள்ளது என்று கடுமையான சந்தேகம் தனக்கு இருப்பதாக வழக்கறிஞர் மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், இந்த நாட்களில் நடக்கும் நிகழ்வுகளுடன் இந்த சந்தேகம் எழுந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இளம் தலைவரான நாமல் ராயபக்ஷ எதிர்காலத்தில் ஒரு சவாலாக இருப்பதால் அவரது வாழ்க்கை குறித்து இப்போது அவருக்கு கடுமையான கேள்விகள் இருப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். வழக்கறிஞர் சுட்டிக்காட்டுவது போல தற்போது காவலில் உள்ள ஒருவரின் தொலைபேசியில் நாமல் என்ற பெயர் இருந்ததாக தகவல் கிடைத்துள்ளது. இருப்பினும் அது யார் என்பது தனக்கு தெரியும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இது நாமல் ராயபக்சவுக்கு பாதாள உலக தொடர்புகள் இருப்பதாக காட்டி அவரது வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் திட்டமாக இருக்கலாம் என்றும் அவர் சுட்டம் சாட்டியுள்ளார். நாளை மறுநாள் நாமல் ராயபக்ஷ சுட்டுக் கொல்லப்படலாம் என்ற அச்சத்தை அவர் மேலும் வெளிப்படுத்தி அதுவும் இந்த பாதாள உலகத்தின் ஒரு பிரச்சனை என்றும் கூறியுள்ளார். ஒரு கட்சியாக ராயபக்ஷர்கள் இனி பொய் சொல்லி அழிக்கப்பட அனுமதிக்க மாட்டேன் என்று வழக்கறிஞர் வலியுறுத்தியுள்ளார். இந்த நாட்டில் ஜார் கொல்லப்பட்டாலும் அது பாதாள உலக பிரச்சனை என்று கூறப்படுவதாக வழக்கறிஞர் மனோஜ் கமகே குறிப்பிட்டுள்ளார். இந்த நாட்டின் சட்டத்தை மதிக்கும் குடிமகனாக அரசாங்கத்தை சவால் செய்யும் அனைத்து மக்களின் உயிருக்கும் கடுமையான அச்சுறுத்தல் இருப்பதை அவர் காண்கின்றார். பொதுவாக இதுபோன்ற அச்சுறுத்தல் விடுக்கப்படும் போது போலீசார் பாதுகாப்பு வழங்குகின்றார்கள். ஆனால் இன்று போலீசார் அவர்கள் கொல்லப்படும் வரை அமைதியாக காத்திருக்கிறார்கள் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஊடக அறிக்கைகளை மேற்கோள் காட்டி ஒரு குறிப்பிட்ட கடிதத்தை வெளியிடும் நேரத்தில் போலீசார் கொலை மிரட்டல் இல்லை என்று கூறியதாகவும் இப்போதெல்லாம் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டால் மட்டுமே கொலை மிரட்டல் இருப்பதாக கருதுவதாகவும் அவர் கூறுகின்றார். இந்த நிலைமை மிகவும் ஆபத்தானது என்று வழக்கறிஞர் மனோஜ் கமகே மேலும் தெரிவித்துள்ளார். வெலிக்கந்தை கட்டுவன் வில வீதியில் ஹயஸ் வாகன விபத்தில் சாரதி பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் வெலிக்கந்தை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வெலிக்கந்தை கட்டுவன் வில வீதியில் அத்துகல பகுதியில் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. கட்டுவன் வில நோக்கி சென்ற ஹயஸ் வேன் வீதியை விட்டு விலகி கவிழ்ந்ததில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. இதன்போது படுகாயமடைந்த வேனின் சாரதி வெலிக்கந்தை வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். கட்டுவன் வில வெலிக்கந்தை பகுதியை சேர்ந்த 47 வயதுடையவர் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சடலம் வெலிக்கந்தை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெலிக்கந்தை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வாழைச்சேனை பொலனறுவை பிரதான வீதியில் உள்ள வாகனேரி 125வது மைல்கல் பகுதியை அண்டிய காட்டுப்பகுதியில் கைவிடப்பட்டிருந்த 2 கைக்குண்டுகளை போலீசார் மீட்டுள்ளனர்.
குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் பிற்பகல் விசேட அதிரடிப்படையின் குண்டு செயலிழக்கும் பிரிவினர் மீட்டுள்ளதாக வாழைச்சேனை போலீசார் தெரிவித்துள்ளனர். வாழைச்சேனை அரச புலனாய்வு துறைக்கு கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றுக்கு அமைய விசேட அதிரடிப்படையினருடன் அரச புலனாய்வு பிரிவினர் போலீசாருடன் இணைந்து சம்பவத்தினூடான பிற்பகல் 2:50 மணியளவில் குறித்த இடத்தில் கைவிடப்பட்ட 2 கைக்குண்டுகளை மீட்டனர். இவ்வாறு மீட்கப்பட்ட கைக்குண்டுகளை நீதிமன்ற உத்தரவை பெற்று இன்று வெடிக்க வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான விசாரணைகளை வாழைச்சேனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் சிறுவர்கள் திறன்பேசிகள் அல்லது ஸ்மார்ட் போன்கள் பயன்படுத்துவதனை தடை செய்ய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜினி போல்ராஜ் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். 12 வயதிற்கு குறைந்த சிறுவர்கள் திறன்பேசி பயன்படுத்துவதனை தடை செய்வது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாகவும் அது குறித்த திட்டங்களை அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மாணவர்கள் பங்கேற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அமைச்சர் சரோஜினி போல்ராஜ் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். 12 வயதிற்கும் குறைந்த சிறுவர்கள் கையடக்க தொலைபேசிகளை வைத்திருப்பதனையும் பயன்படுத்துவதனையும் தடை செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்திரேலியா போன்ற சில நாடுகளில் ஏற்கனவே திறன்பேசிகளை சிறுவர்கள் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரபல பாதாள உலக கும்பல் புள்ளியான ஹெகல் பத்ரே பத்மேவின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. தற்போதைக்கு ஹெகல் பத்ரே பத்மேவுக்கு உரித்தான சுமார் 5 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் சட்டவிரோத சொத்து சேகரிப்பு விசாரணை பிரிவினரால் இனம் காணப்பட்டுள்ளது. பணச்செலவை சட்டத்தின் கீழ் குறித்த சொத்துக்களுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்து அவற்றை அரசுடைமையாக்க சட்டவிரோத சொத்து சேகரிப்பு விசாரணை பிரிவின் போலீசார் தற்போது நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். அதேபோன்று இன்னும் பல முக்கிய பாதாள உலக புள்ளிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்வது தொடர்பாகவும் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. நாகப்பட்டினத்திற்கும் காங்கேசன்துறைக்கும் இடையிலான பயணிகள் படகு சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. பயணிகள் படகு சேவை நேற்றிலிருந்து அடுத்த டிசம்பர் வரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த கடல் பகுதிகளில் நிலவும் பாதகமான வானிலையை கருத்தில் கொண்டு இந்த பயணிகள் படகு சேவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. வாழ்வெட்டு மற்றும் போதைப்பொருள் கடத்தல் என்பவற்றில் ஈடுபட்டு சட்டவிரோதமாகவும் முறைகேடாகவும் சொத்து சேகரித்த சந்தேகத்தில் 11 பேருக்கு எதிராக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. குறித்த விடயத்தை யாழ்ப்பாணம் பிராந்திய சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் JPS ஜெயமகா தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறியதாவது, போதைப்பொருள் கடத்தல், வன்முறைகள், வட்டிக்கு விடுதல் உள்ளிட்ட சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு சொத்து சேர்த்தவர்களுக்கு எதிராக நாடளாவிய ரீதியில் அண்மை காலமாக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இதுவரை 11 பேர் இந்த விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களுக்கு சொந்தமான சொகுசு கார்கள், ஆடம்பர விடுதிகள், டிரால் பண்ணைகள், உள்ளூரிலும் வெளிமாவட்டங்களிலும் பல்பொருள் அங்காடிகள் என்பன உள்ளன. அந்த சொத்துக்கள் தொடர்பில் முழுமையான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. அவை சட்டவிரோதமாக பெறப்பட்டவை என்பது உறுதிப்படுத்தப்பட்டால் அந்த சொத்துக்கள் அனைத்தும் முடக்கப்படும் என்றும் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.